கசடு கழிவு மேலாண்மைக்கான முழு சுகாதார எம்ஐஎஸ் அப்ளிகேஷனை நம்மளுடைய லேப்டாப்பில் கம்ப்யூட்டர்ஸில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி டேட்டாவை ஃபீட் பண்ணுறது, ரிப்போர்ட்ஸ் எப்படி சப்மிட் பண்ணுறதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். முதல்ல எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கூகுள் குரோம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கும், இல்லை டெஸ்க்டாப்லேயே பார்க்க முடியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷனுக்கு ப்ளூஸ்டாக்ஸ் அப்படின்னு ஒரு எமுலரேட்டர் தேவைப்படுது. ஏன்னா நம்ம முழு சுகாதாரம் அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்ட் பேஸ்ட் அப்ளிகேஷன், நம்மளுடைய கம்ப்யூட்டர்ஸில் லேப்டாப்ஸில் இருக்கக்கூடிய விண்டோஸ் பேஸ்டாக இருக்கலாம். அதனால இந்த எமுலரேட்டர் தேவைப்படுது. அந்த எமுலரேட்டருடைய பேர் ப்ளூஸ்டாக்ஸ். ஸோ கேப்ஸில் பி போட்டுக்கோங்க. BLUESTACKS டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. இதுதான் ப்ளூஸ்டாக்ஸோடைய லோகோ, சிம்பிள், ஐகான். சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா இந்த ஐகானை உங்களால் உங்கள் டெஸ்க்டாப்லேயே பார்க்க முடியும். இங்கே ப்ளூஸ்டாக்ஸ் டவுன்லோட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காகவே அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடது பக்கம் பார்த்தோம்னா நமக்கு அது தெரியுது, டவுன்லோட் ஆரம்பிச்சிருச்சு, டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மொத்தம் இது 247 MB. 3 நிமிஷம் இல்லை 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ள சராசரியாக இது டவுன்லோட் ஆயிரும் அப்படின்னு போட்டிருக்கு. இது டவுன்லோட் ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம முழு சுகாதாரம் வெப்சைட்டில் இந்த முழு சுகாதாரம் அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னொரு விண்டோ ஒன்று ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதில் முழு சுகாதாரம்னு டைப் பண்ணுங்க. MUZHUSUGADHARAM.co.in என்டர். இதுதான் தமிழ்நாடு அர்பன் சானிடேஷன் சப்போர்ட் ப்ரோக்ராமுடைய வெப்சைட். உங்களுக்கு மேலே ரைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் எம்ஐஎஸ் ஆப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், முழு சுகாதாரம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இதில் இந்த அப்ளிகேஷன் அதுதான் முதல்ல கொடுத்துருக்கோம், முழு சுகாதாரம் .apk. யூசர் மேனுவல் இதில் இருக்குது. எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இந்த சிஸ்டமை பயன்படுத்துன்றது இதில் இருக்குது. செப்டேஜ் கால்குலேட்டர் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். செப்டேஜை எப்படி நம்ம பகுதியில் சேரக்கூடிய செப்டேஜ் எப்படி கணிக்கிறது அப்படின்றதுக்கு ஈஸியான முறையில் செயல் வடிவமாக அதை பார்க்கறதுக்கான ஒரு கால்குலேட்டர். இந்த ஒட்டுமொத்த ரிப்போர்ட் ஃபார்மட்டும் இங்கிலீஷில் எப்படி இருக்கும், ஒட்டுமொத்த ரிப்போர்ட் ஃபார்மட்டும் தமிழில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டிஎன் ஆப்ரேட்டிவ் கைட்லைன்ஸும் இங்கேயே முன்னாடி கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த அப்ளிகேஷனை, இதுதான் இந்த சாஃப்ட்வேர், இந்த அப்ளிகேஷனை தான் நம்மளுடைய சிஸ்டமில் இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம். அதுக்காக அதை என்ன பண்ணிடுறோம், ஒரு கிளிக் பண்ணிடுறோம். இப்போ அதுவும் நம்மளால் பார்க்க முடியும், டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. மொத்தம் 9.3 MB. 8 செகண்ட்ஸில் இது டவுன்லோட் ஆயிரும்னு சொல்லுது. நம்ம இதை கொஞ்சம் சரியாக பார்க்க வேண்டியது இருக்குது. 9.3 MB வரைக்கும் டவுன்லோட் ஆகிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ தான் கம்ப்ளீட்டாக டவுன்லோட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா 247 MB இருக்குது. மொத்தம் டவுன்லோட் ஆகிருக்குது 156. இந்த சர்க்கிளும் கம்ப்ளீட் ஆகணும். அதே மாதிரி நமக்கு 207 MBமே டவுன்லோட் ஆனாதான் இந்த அப்ளிகேஷனை நம்மளால் பயன்படுத்த முடியும். எங்கே டவுன்லோட் ஆகிருக்கு நம்மளால் பார்க்க முடியும். வழக்கமாக என்னோட சிஸ்டம்லையும் சரி, பொதுவாக எல்லாரோட சிஸ்டம்லையும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்குள்ளே தான் அது சேவ் ஆகும். இதை நம்ம ஷோ ஃபோல்டருக்குள்ளேயும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் இருக்கும் இல்லையா, இதுதான் ஃபோல்டர். அதை கிளிக் பண்ணுறேன். அதில் இந்த டவுன்லோட் ஃபோல்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்ன இருக்கும், அதிலே நம்மளால் பார்க்க முடியும். எஸ் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறமேலே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இப்போ தான் நம்ம இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்க்கு உள்ளே போக போகிறோம். இன்ஸ்டால் பண்ணட்டுமான்னு கேட்குது. இன்ஸ்டால் நவ் கிளிக் பண்ணுறோம். சில நேரங்களில் சில ஆன்டிவைரஸ் என்ன பண்ணாதுன்னா நம்மளுடைய ப்ளூஸ்டாக்ஸோ இல்லை மித்த எந்த அப்ளிகேஷனோ நம்மளோட லேப்டாப்பில் டெஸ்க்டாப்லேயோ வர்றதுக்கு
விடாது. அதனால் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், அந்த ஆன்டிவைரஸை கொஞ்சம் டிசேபிள் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இது நாட் ஆன் செக்யூரிட்டியில் இருக்குது. அந்த மாதிரி உங்களுடைய சிஸ்டமில் என்ன ஆன்டிவைரஸுக்குன்றதை பார்த்து கிளிக் பண்ணிவிட்டு டிசேபிள் கொடுத்துட்டிங்கன்னா அது என்ன ஆயிரும்னா உங்களுடைய ப்ளூஸ்டாக்ஸோ இல்லை மித்த அப்ளிகேஷனோ உங்கள் லேப்டாப்புக்குள்ளே உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே உள்ளே வர்றதை தடுக்காமல் இருக்கும். அது கொஞ்சம் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். மறுபடியும் நீங்கள் பார்த்து இன்ஸ்டால் ஆகலை, ப்ளூஸ்டாக்ஸ் வரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்போ ஆன்டிவைரஸ் ஏதோ ஒன்று இந்த ப்ளூஸ்டாக்ஸை வரவிடாமல் தடுக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ளூஸ்டாக்ஸ் இப்போ என்ன ஆகிட்டுருக்கு, நம்மளுடைய லேப்டாப்பில் டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏறக்குறைய 50% நடந்து முடிச்சிருச்சு. ஸோ ப்ளூஸ்டாக்ஸ் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன தெரியுது, இந்த ப்ளூஸ்டாக்ஸோடைய லோகோ, அந்த ஐகான் வந்துருச்சா, இந்த ஐகான் இங்கே இருக்கணும். ஸோ அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. வெல்கம் டு ப்ளூஸ்டாக்ஸ். என்ன செய்யணும், நெக்ஸ்ட் 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 நம்ம லொக்கேஷன் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது வேணுமான்னு கேட்குது. நெக்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த இன்ஜின் என்ன ஆகிட்டு இருக்கு, ப்ளூஸ்டாக்ஸ் நம்மளோட சிஸ்டமில் வேலை செய்கிறதுக்கு தன்னை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ளூஸ்டாக்ஸ் அப்ளிகேஷனை நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, நம்மளோட அடையாளங்களை கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்குது. இதை நீங்கள் அக்ரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை டிஸ்அக்ரி பண்ணலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கிலீஷ் நம்ம செலக்ட் பண்ணுறோம். நம்ம என்ன இங்கிலீஷ் செலக்ட் பண்ண போகிறோம், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஆரோ மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அப் டவுன், அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இங்கிலீஷ் வந்து யூகே இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, யூஎஸ் இங்கிலீஷ் யூஸ் பண்ணல. அதனால் அது மூலமாக நான் என்ன பண்ணிட்டேன், மாற்றிட்டேன். நான் திரும்பி உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போது கீழே அமுக்கணுன்னா அது என்ன ஆயிடுச்சு, கீழே இருக்கிறது மேலே போயிடுச்சு. இப்போ நான் மேல் கீ அமுக்கணுன்னே மேலே இருக்கிறது கீழே வந்துருச்சு. நான் இங்கிலீஷ் யூகே இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட். ஸோ இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு கூகுள் அக்கௌண்ட் தேவைப்படுது. ஜிமெயிலில் ஒரு அக்கௌண்ட் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ புதுசாக உங்களுக்கு அக்கௌண்ட் ஏதாவது கிரியேட் பண்ணணுமா, இல்லை ஏற்கனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜிமெயில் அக்கௌண்ட் மூலமாக இந்த ப்ளூஸ்டாக்ஸை நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குது. நம்ம என்ன பண்ணிடலாம், ஏற்கனவே நமக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கனால நான் இருக்கிறதே பயன்படுத்திக்கிறேன்னு நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஸோ கண்டினியூ கொடுக்குறோம். என்னோட இமெயில் நான் இங்கே டைப் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட இமெயில் என்ன பண்ணணும், இங்கே டைப் பண்ணணும். இது என்னுடைய ஆஃபீஸ் மெயில், இதுவும் ஜிமெயில் தான். அதனால நான் இதை வந்து டைப் பண்ணிடுறேன், எடுத்துக்கோ. நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஜிமெயில் முடிகிற மாதிரி இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கணேஷ் அப்படின்னா ganesh@gmail.com அப்படின்னு இருக்கணும். இல்லை உங்களோட ஆஃபீஸில் ஜிமெயில் யூஸ் பண்ணீங்கன்னா இப்போது COMMR டாட் ஏதோ ஒரு ஊருடைய பேர் போட்டு @gmail.com அந்த மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம். இல்லை டவுன் பஞ்சாயத்து TP@gmail.com அந்த மாதிரி இருந்தால் பயன்படுத்திக்கலாம். நானும் என்னுடைய இன்னொரு ஜிமெயில் அக்கௌண்ட்டே இதில் பயன்படுத்தலாம். இல்லை இதுவும் ஜிமெயில் அக்கௌண்ட் தான், அதனால் நம்ம இதவே வச்சுக்கலாம். ஸோ என்னுடைய பாஸ்வேர்டு நான் டைப் பண்ணுறேன். உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணணும். பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டேன். ஸோ இது சைன்இன் பண்ணுறது மூலமாக இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு கேட்குது. ஆமாம் நான் ஒத்துக்கிறேன்னு ஓகே கொடுக்குறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ளூஸ்டாக்ஸ் நம்மளோட சிஸ்டமில் பயன்படுத்துறதுக்கு தயாராகிடுச்சு. என்னோடய கூகுள் அக்கௌண்ட் மூலமாக இது வேலை செய்ய போகுது. அவ்வளோதான். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆரோ மார்க் நான் வச்சுக்கோங்க. இது இந்த பக்கம் இருந்தாலும் சரி, இந்த பக்கம் இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறது. என்னோட லொக்கேஷன் அக்சஸ் பண்ணுறதுக்கு நான் எல்லாத்துக்குமே அதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். இப்போ இது பேமெண்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லுது. பணம் கட்டி நம்ம இதை பயன்படுத்த விரும்புகிறோமா இந்த சர்வீஸை அப்படின்னு கேட்குது. நம்ம பணம் கட்டாமல் தான் இதை பயன்படுத்த விரும்புகிறோம். ஸோ அதுக்கும் ஆப்ஷன் அதில் இருக்கும். அதை பார்த்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா போதும். சரியாக கிளிக் பண்ணிட்டோம்னா பிரச்சனைலாம் இல்லை. பேமெண்ட் ஆப்ஷனுக்கு ஓகே கொடுத்தோம்னா மித்த டீட்டெயில்ஸ், கிரெடிட் கார்டோ இல்லை ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்கும். ஆனால் இங்கே என்ன நம்ம அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம நான் பேமெண்ட்டு தான், பணம் கட்டாமல் தான் இந்த சர்வீஸை பயன்படுத்த போகிறோம். ஸோ என்னுடைய பேர் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை காமிக்குது. இதை நான் எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணலாம், இல்லை எடிட் பண்ணாமல் விட்டுறதுனாலும் நம்ம விட்டுடலாம். ஸோ இந்த செட்டப்
இந்த ப்ராசஸ் எல்லாம் என்ன போகுது நம்மளுடைய சிஸ்டமில் கம்ப்ளீட் ஆகி இப்போ ரெடி ஆகிருக்கு. இப்போ நான் ஃபினிஷ் கொடுத்தேன்னா முடிஞ்சிடும். ஃபினிஷ் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போது என்னுடைய சிஸ்டம் இதில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்படி இருக்கும்போது இதை நீங்கள் நான் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா மை அப்ளிகேஷன் இருக்குது, ஹெல்ப் சென்டர் இருக்குது, ஆப் சென்டர் இருக்குது. நீங்கள் எப்பயுமே இதை யூஸ் பண்ணுறப்போ எங்கே இந்த சிஸ்டமில் டிஸ்பிளே ஆகிருக்குது, இதுக்கு கீழே இருக்கிறது டிஸ்பிளே ஆயிருக்கா, இதுக்கு கீழே இருக்க டிஸ்பிளே ஆயிருக்கா, இதுக்கு கீழே டிஸ்பிளே ஆயிருக்கான்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இப்போ இது என்னென்னா ஆப் சென்டருக்குள்ளே இருக்கிறது தான் டிஸ்பிளே இருக்குது. எனக்கு இதில் ஒன்றும் இல்லை, நான் இதை பயன்படுத்த போகிறதுலாம் இல்லை. மை அப்ளிகேஷன், என்னோடய அப்ளிகேஷன் நான் புதுசாக கொண்டு வரதோ இல்லை நான் எதை பயன்படுத்த நினைக்கிறேனோ அதெல்லாம் எங்கே இருக்குன்னா மை அப்ளிகேஷனுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போது மை அப்ளிகேஷனுக்குள்ளே தான் நம்மளுடைய முழு சுகாதாரம் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, முழு சுகாதார வெப்சைட் போய் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு வந்த அந்த முழு சுகாதாரம் அப்ளிகேஷனை உள்ளே கொண்டு வர போகிறோம். எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, இங்கே பாருங்கள் இன்ஸ்டால் ஏபிகேன்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே என்ன இருக்குது, இப்போது நம்மளுடைய சிஸ்டமில் ஏபிகே ஃபைல் எங்கெல்லாம் இருக்கோ, என்ன ஏபிகே ஃபைல்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாக காமிக்குது. இப்போது நான் அதில் என்ன பண்ணுறேன், நான் அதில் இப்போது இன்றைக்கி கடைசியாக பண்ண ஏபிகே ஃபைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் பார்க்க முடியும். பெரும்பாலும் உங்களுக்குலாம் ஒன்று தான் இருக்கும். நான் ஏற்கனவே 2-3 தடவை பண்ணதுனால நிறைய காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 12:31 கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணேன் இல்லையா, நம்ம தான் பண்ணோம், அதுதான் இங்கே காமிக்குது. அதை ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கிளிக் பண்ணுங்கள். என்ன ஒன்றுமே உடனே வரல நம்ம பார்க்க வேண்டியதில்லை, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். பொறுமையாக இருந்து நம்ம பார்க்கலாம். அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா முழு சுகாதாரம் நீங்கள் உங்களால் பார்க்க முடியுது. முழு சுகாதாரம் லோகோ நான் இருக்கா இருக்கு இல்லையா, இந்த லோகோ நமக்கு இங்கேயும் இருக்குது, இங்கேயும் பார்க்க முடியுது. கீழேயும் பாருங்கள் முழு சுகாதாரம் ஹேஸ் பின் இன்ஸ்டால்டு. ப்ளூ ஸ்டாக்ஸ்குள்ளே இப்போது நம்ம முழு சுகாதாரம் சாஃப்ட்வேர் ரிப்போர்ட் அனுப்புறதுக்கு தயாராகிடுச்சுன்றதை நம்ம பார்த்தோம். அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுடைய முழு சுகாதாரம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளூ ஸ்டாக்ஸ்குள்ளே இது டவுன்லோட் ஆகியிருந்தா இப்படி தான் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இமெயில் இருக்குது, பாஸ்வேர்ட் இருக்குது, லாகின், எக்ஸிட் இதெல்லாம் இருக்குது. நம்ம இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லை இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, முதல் முறையாக இதை பண்ணுறப்போ நீங்கள் ஒரு ஜிமெயில் ஓப்பன் பண்ண போனீங்கன்னா ரிஜிஸ்டர் நவுன் கேட்கும், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் பண்ணால் ரிஜிஸ்டர் கேட்கும் இல்லையா, அதே தான். நீங்கள் இந்த ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இதில் ஏற்கனவே இருக்க டேட்டாவை ஆட்டோமேட்டிக்காக அதுவாக டவுன்லோட் பண்ணுது, அதனால டவுன்லோடிங் டேட்டான்னு காமிக்குது. இதில் யூசர் ஃபுல் நேம் இருக்குது, இமெயில் இருக்குது, யூஎல்பி நேம் இருக்குது. யூசர் ஃபுல் நேம் நீங்கள் என்ன டைப் பண்ணணுன்னா உங்களுடைய ஊர் பேரை நம்ம டைப் பண்ணிடலாம். MUNICIPALITY அப்படின்னு டைப் பண்ணிடலாம். இமெயில் ஐடி உங்களுடைய அஃபிஷியல் இமெயில் ஐடி என்னவோ அதுதான் நம்ம டைப் பண்ணணும். COMMR.AVADI@tn.gov.in அப்படின்னு நம்ம டைப் பண்ணிடுறோம். யூஎல்பி பொறுத்த வரைக்கும் என்ன, நீங்கள் 2-3 லெட்டர் டைப் பண்ணவங்க உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ ஆவடி எந்த மாவட்டம், ஏன்னா சில ஊர்கள் வந்து ஒரே பேரில் 2-3 மாவட்டத்தில் இருக்கனால நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா மாவட்டத்தையும் பார்த்து இது செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆவடின்னு ஒரே ஒரு ஊர் தான் இருக்கிறதுனால அதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிஜிஸ்டர். இப்போ ஆவடி முனிசிபாலிட்டி நம்ம ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, அதனால் நான் என்ன பண்ணலாம், இங்கே ரிஜிஸ்டர்னு கொடுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும், ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுக்கணும். ரிஜிஸ்டர்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த இமெயில் ஐடி இருக்கு இல்லையா, commr.avadi@tn.gov.in அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் வந்துடும். இப்போ வந்ததுக்கு அப்புறமே நான் என்ன பண்ணுறேன், இதை கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் பழைய இது வந்துடும். ஜிமெயிலில் பார்த்தேன்னா ரூட் யூசர் முழு சுகாதாரம் அப்படின்னு எனக்கு என்ன வந்திருக்கும், மெயில் வந்திருக்கும், அதில் பாஸ்வேர்டு இருக்கும். எல்லாரோடைய என்ட்ரி பண்ணுறதுக்கான அந்த லாகின் இமெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடி தான். இப்போ எங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பாஸ்வேர்ட்
இமெயில் வச்சுருக்கோம். நம்ம அதை இப்போது டைப் பண்ணுறோம். அது உள்ளே போயிட்டுருக்கு. இப்போது இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பேஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பொன்னேரி அப்படின்றத நாங்கள் இது கொடுத்து வச்சுருக்கோம். அதனால் உங்களுடைய ஊர் பேர் இங்கே வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு வேளை வந்து உசிலம்பட்டி அப்படின்னா உசிலம்பட்டி நீங்கள் பார்க்க முடியும். வேலூர்னா வேலூர் அப்படின்னு உங்களால் பார்க்க முடியும். இதில் முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும், சின்க்ரனைசேஷன் பேஜ் இதுக்கு பேர். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, டவுன்லோட் மாஸ்டரை கிளிக் பண்ணுறீங்க. டவுன்லோடிங் மாஸ்டர் டேட்டா அப்படின்னு வருது. ஸோ மாஸ்டர் டேட்டா டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மெசேஜும் உங்களுக்கு வரும். இது எதுக்குன்னா சென்சஸில் உங்கள் ஊர் பற்றின இருக்கக்கூடிய தகவல்களை இதில் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டேட்டாவெல்லாம் உங்களுடைய சிஸ்டம்க்கு, உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு, லேப்டாப்புக்கு பயன்படுத்துறதுக்கு அதை இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு வர சொல்லி பெர்மிஷன் கொடுக்கணும். அடுத்து டவுன்லோட் டேட்டா இருக்குது, அதையும் ஒரு கிளிக் பண்ணுறீங்க. இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலான்னா, உங்கள் சிஸ்டமில் நீங்கள் இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் போட்டிங்கன்னா இந்த தடவை பண்ணுறப்ப இருக்காது, இதுதான் முதல் தடவை ரிப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த ரிப்போர்ட் போட்டது அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு பெர்மிஷன் நம்ம கொடுத்தாகணும். அப்போ டவுன்லோட் டேட்டா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு அதுவும் வந்துடும். நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஓகே கொடுத்துட்றீங்க. இந்த சப்மிட் ரிப்போர்ட் எதுக்குன்னா, எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமேல், ரிப்போர்ட்டெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இதில் கடைசியிலையும் சப்மிட் ரிப்போர்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் ஒன்று தான். இந்த பேஜ் வந்ததுக்கு அப்புறமேல் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் நெக்ஸ்ட் இருக்கு, நெக்ஸ்ட் கொடுக்குறோம். கொடுத்துட்டிங்கன்னா ஹோம் பேஜ். ஹோம் பேஜில் மறுபடியும் நம்ம என்ன பார்க்கலாம், இந்த பொன்னேரின்ற ஊர் பார்க்க முடியும். இப்போ பொன்னேரின்ற ஊர் ப்ளஸ் இதில் லாங்குவேஜை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் வேணுமா தமிழ் வேணுமா. இப்போ பாருங்கள், தமிழ் சூஸ் பண்ணோடனே இதெல்லாம் தமிழில் மாறிடுச்சு. இப்போ இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டேன்னா இந்த ரிப்போர்ட் வந்து இங்கிலீஷில் இருக்க போகுது. உள்ளே இருக்க எல்லா செக்ஷனும், எல்லா கேள்விகளும் இங்கிலீஷ்லேயே இருக்கும். தமிழ் செலக்ட் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க எல்லா கேள்விகளும் தமிழ்ல இருக்கும். ஒருவேளை இந்த பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பாஸ்வேர்ட் சேஞ்ச் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களால் இந்த பாஸ்வேர்டையும் மாற்றிக்க முடியும். இப்போ நம்ம ரிப்போர்ட் அனுப்ப போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஸோ ULB ரிப்போர்ட் அதை கிளிக் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் புதுசாக ரிப்போர்ட் அனுப்ப போகிறீங்க. இல்லை எத்தனை தடவை அடுத்தடுத்து ரிப்போர்ட் அனுப்பினாலும் இந்த ULB ரிப்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணணும். இதில் தான் கேள்விகள் இருக்கும், பதில்கள் நீங்கள் தர வேண்டியது இருக்கும். இது நம்ம கொஞ்சம் பார்க்கலாமே. இதில் என்னென்னா 3 கலரில் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை ரிப்போர்ட் எல்லாம் போட்டு முடிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பிட்டீங்கன்னா அது பச்சை கலரில் இருக்கும். ஸோ எல்லா செக்ஷனும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, ஆனால் அனுப்பாமல் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் இது ப்ளூ கலரில் காமிக்கும். பாதி செக்ஷன் நீங்கள் அடிச்சிருக்கிறீங்க, பாதி செக்ஷன் டேட்டா நீங்கள் இன்னும் சேவ் பண்ணல இல்லை அடிக்கலை அப்படின்னா அது பிங்க் கலரில் காமிக்கும். சரி, இது புதுசாக எப்படி ரிப்போர்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம், ஆட் நியூ ரிப்போர்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மாதமும் வருடமும் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். என்ன மாதம், இப்போது நம்ம ஒருவேளை ஆகஸ்ட் மாதத்துக்கான ரிப்போர்ட் போடுறோம்னா ஆகஸ்ட் நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வருஷம் 2017 கரெக்டாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆட் ADD ஆட் கொடுங்க, கிளிக். இப்போ 2.1 மொத்தம் 2.1லேருந்து 2.9 வரைக்கும் கேள்விகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் GI அப்படின்றதும் இங்கே உங்களால் பார்க்க முடியும். இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 2011 சென்சஸ் படி உங்களுடைய டவுன் பஞ்சாயத்து, உங்களுடைய ஊர் கேட்டகரி என்ன, டவுன் பஞ்சாயத்தா, முனிசிபாலிட்டிஸா, கார்பரேஷனா, எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்குது, பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸ்லம் பாப்புலேஷன் எவ்வளவு, வீடு ஸ்லம்மில் உள்ள வீடுகளுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு நம்மளால் பார்க்க முடியுது. இதில் ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் சரியில்லை, நீங்கள் 2011 சென்சஸ்ன்னு சொல்லி கையில் வச்சுருக்கிறதுக்கும் இதில் 2013 சென்சஸ்க்கும் கொடுத்துருக்கிறதுக்கும் ஏதாவது டிஸ்கிரிப்ஷன்ஸஸ் இருந்துச்சுன்னா, நம்பர்களில் மாற்றம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே டைப் பண்ணிடலாம். சேஞ்ச் இன் 5 அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் என்ன நம்பர் வச்சுருக்கீங்களோ ஆக்சுவல் என்ன இருக்கோ அந்த நம்பர் நீங்கள் டைப் பண்ணிடலாம். அதை டைப் பண்ணிவிட்டு ப்ளீஸ் கன்ஃபார்ம், ப்ளீஸ் வெரிஃபை இல்லை ப்ளீஸ் செக் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களால் அது எங்களுக்கு வந்துடும். நாங்கள் அதை பார்த்து சரி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்.
இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். இது நீங்கள் சேவ் பண்ணணும். ஒவ்வொரு தடவையுமே நீங்கள் என்ன பண்ணீங்க, டைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேவ் பண்ணணும். எல்லா செக்ஷனுமே சேவ் பண்ணுன்றதை மறக்க வேண்டாம். சரி, நான் இதை இப்போ சேவ் பண்ணுறேன். சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுது. ஓகே, இப்போது நான் அடுத்து 2.1லேருந்து என்னோடய டேட்டாவை அனுப்புறதுக்கு நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, க்ளோஸ் கொடுக்குறேன். இப்போ வந்துருச்சு. ஸோ 2.1 என்ன, ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். உங்களுடைய டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளவு அப்படின்னு இதில் என்ட்ரு பண்ணணும். சரி, இதில் சோர்ஸ் இருக்குது. சோர்ஸ்னால் என்ன, மூலம், எங்கேருந்து சொல்கிறோம், எதன் அடிப்படையாக வச்சு இதுதான் என்னுடைய ஊரோடைய மக்கள் தொகையின் கணக்குன்னு சொல்கிறோன்றத நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ சென்சஸ்ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இதில் 2 3 இருக்குது. சென்சஸ்ன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன ஃபிகர், உங்கள் கையில் இருக்க ஃபிகர் இதில் டைப் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு 5 5 5 இப்போ 5 6 5 6ன்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய மொத்த வீடுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு டைப் பண்ணணும். அதை நான் என்ன பண்ணுறேன், இதில் 2 தான் சோர்ஸஸ் இருக்குது. ஆனால் நான் சமீபத்தில் ஒரு சர்வே ஒன்று பண்ணியிருக்கிறேன், லோக்கல் சர்வே ஒன்று பண்ணோம். அதில் எவ்வளோ வீடு எங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் சோர்ஸாகவும் வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், ஆட் சோர்ஸ் கீழே இருக்க பார்க்க முடியுதா, ஆட் சோர்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இப்போது என்ன, இப்போது ஒரு சர்வேன்னு வச்சுக்கோங்களேன், மிட் டேர்ம் சர்வே SURVEY அதை டைப் பண்ணி ஆட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்க முடியும் மிட் டேர்ம் சர்வே ஆட் ஆகிருக்கும். ஸோ மிட் டேர்ம் சர்வே என்னுடைய ஊர் நம்பர் என்ன, 67,679 அப்படின்னா நான் அதை டைப் பண்ணிக்க முடியும். ஒரு இடத்துல நம்ம இந்த சர்வே நம்மளுடைய ஆட் சோர்ஸில் கொடுத்து ஒரு பேர் ஆட் பண்ணிட்டானோ நம்மளால் என்ன பண்ண முடியும், எல்லா இடங்கள்லையும் அந்த பேர் ஆட் ஆகிருக்கும், நம்ம அதை பார்க்க முடியும். இதை உங்களுக்கு இதுக்கு கீழே இன்னும் ரிப்போர்ட் நம்ம போட வேண்டியது இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், டவுன் ஆரோ பயன்படுத்தினீங்கன்னா இது கீழே போகும். இப்போ நான் டவுன் ஆரோ தான் பயன்படுத்துகிறேன். 2011க்கு அப்புறமேலு டேட்டா அதாவது பவுண்ட்ரிஸில் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு அடுத்த கேள்வி. அது என்ன பதிலாக இருக்க போகுது, அது எதன் அடிப்படையில் வச்சு சொல்கிறேன்னா, நான் எனக்கு கெசட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இல்லைனா நான் சென்சஸே வச்சு கூட சொல்கிறேன், இல்லைனா ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போட்டுட்டு நீங்கள் எஸ் நோ அப்படின்றத கொடுக்கலாம். எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன வரும்னா, டேட் ஆஃப் பவுண்ட்ரி சேஞ்ச், எப்போ பவுண்ட்ரி சேஞ்ச் ஆகிருக்குன்னு நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணணும். இதை எப்படி பண்ணலாம், நீங்கள் இங்கே வச்சுட்டு டவுன் ஆரோ தான், இல்லைனா இதை மேலே ஒரு ஆரோ வச்சு கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்து அது போய்கிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், May 1 சேஞ்ச் ஆகிருக்குன்னு கொடுக்குறேன். May 1 2015 இது சேஞ்சஸ் கொடுக்குறேன். செட் கொடுத்துட்டேன்னா அது செட் ஆகிடும். நான் அடுத்து டவுன் ஆராமுக்கு அடுத்த கேள்விக்கு பதில் சொல்ல போகிறேன், இல்லை டேட்டாவை ஃபீட் பண்ண போகிறேன். நம்பரில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். சென்சஸ் தான் சோர்ஸாக வச்சுக்கிறேன். டேட்டா என்ன சொல்கிறேன், நோ, நம்பரில் சேஞ்சஸ் இல்லைன்னு சொல்கிறேன். அப்போது சென்சஸ் டேட்டாவை எடுத்து அதுவாக காமிக்குது. அப்போ எங்கள் ஊரில் பொன்னேரியில் மொத்தம் 18 வார்டு இருக்குன்ற தகவல் இங்கே ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்துடுச்சு. அடுத்து ஸ்லம் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்லம்மோடைய சோர்ஸ் என்ன, இந்த TNCSBன்றது தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டோட, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நோட்டிஃபைட் ஸ்லம்ஸ் எத்தனை, 6. நான் இதெல்லாம் ஒரு டம்மி நம்பர் உங்களுக்காக அடிக்கிறேன். நீங்கள் இது கரெக்டாக ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு அந்த நம்பர் வாங்கி தான் நீங்கள் அதை டைப் பண்ணணும். நான் நோட்டிஃபைட் ஸ்லம்ஸு 2ன்றேன். அடுத்த கேள்விக்கு டேட்டாவை ஃபீட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே 8ன்னு வந்துடும். நம்ம கொடுக்க வேண்டியதில்லை, அதுவாக ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்லம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், ஸ்லம்மில் இருக்கக்கூடிய வீடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு, வீடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு, 200 அப்படின்னு போடுறேன். ஸோ நான் நோட்டிஃபைட் ஸ்லம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பகுதிகளில், அறிவிக்கப்படாத குடிசை பகுதிகளில் எவ்வளோ வீடுகள் இருக்குது, ஸோ 35 வீடுன்னு போடுறேன். அப்படின்னா டோட்டல் அதுவாக 235ன்னு காமிச்சது. ரிமார்க்ஸில் நீங்கள் ஏதாவது சொல்லணுன்னா சொல்லலாம், அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணிடலாம். இந்த டேட்டா எப்பயுமோ அடுத்ததுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, சேவ் பண்ண வேண்டியது இருக்குது. சேவ் பண்ணதுக்கப்புறம் டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்தது. ஓகே, இப்போ நான் என்ன செய்யணும், அடுத்ததுக்கு போனோம் அப்படின்னா நெக்ஸ்ட். மொத்தம் இதில் பாருங்கள் 6 பக்கம் இருக்குது. இதில் முதல் பக்கத்தை நம்ம முடிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட். ஸோ சேஃப் கண்டெய்ன்மெண்ட் நீங்கள் முதல்ல பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடுகளுடைய அமைப்புகளாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா டாய்லெட் பற்றி, செப்டிக் டேங்குகள் பற்றி கொஞ்சம் கேள்விகள் இதில் இருக்க போகுது. நம்பர் ஆஃப் டாய்லெட்ஸ் பில்ட் அப் டு டேட், இது வரைக்கும் நம்ம 2011 சென்சஸ்க்கு அப்புறமேலு
கட்டின டாய்லெட்டோடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஸோ டாய்லெட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எண்ணிக்கை இருக்க போகுது, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா மொத்தம் ஒரு 123 டாய்லெட்னு நான் போடுறேன். அதில் எவ்வளவு யூஜிடியோட கனெக்ட் பண்ணது, பாதாள சாக்கடையோட கனெக்ட் பண்ண டாய்லெட் எவ்வளவு அப்படின்ற நம்பர் போட வேண்டியது இருக்குது. நான் இங்கே 0ன்னு கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் ஊரில் எவ்வளோ நம்பர் அதை நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ செப்டிக் டேங்கோட கனெக்ட் பண்ணப்பட்ட டாய்லெட் எவ்வளோ கொடுக்கணும்னா 66 அப்படின்னு கொடுக்குறேன். இல்லைனா 23 கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், 23. சரி, பிட்டோட கனெக்ட் பண்ணப்பட்டது, அதாவது இரண்டு உறிஞ்சுகளோட கனெக்ட் பண்ணப்பட்ட டாய்லெட்டோட எண்ணிக்கை எவ்வளவு, தனிநபர் கழிப்பறை எண்ணிக்கை எவ்வளவு, 100 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ ரிமார்க்ஸில் எனக்கு ஒன்றும் சொல்ல வேண்டியது அதனால் சொல்ல, ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக டைப் பண்ணலாம். நம்மளுடைய ஊரில் எவ்வளோ பேர் திறந்த வெளியில் மலம் கழிக்கிறாங்க ஆகஸ்ட் 2017 கணக்குப்படி அப்படின்னு நம்ம இங்கே டைப் பண்ண வேண்டியது இருக்குது. சென்சஸ் 2011 பார்த்தீங்கன்னா 1725 பேர் இந்த ஊரில் பொன்னேரியில் திறந்த வெளியில் மலம் கழிக்கிற பழக்கம் உள்ளவங்க அப்படின்னு இருக்குது. இந்த வருஷம் ஆகஸ்ட் 17 நம்மளுடைய டேட்டா வந்து 678ன்னு உதாரணத்துக்கு நான் டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பப்ளிக் டாய்லெட் கம்யூனிட்டி டாய்லெட்டை பயன்படுத்துகிறவங்களுடைய எண்ணிக்கை, தனிநபர் கழிப்பறை இருந்தோ இல்லாமலோ பெரும்பாலும் இல்லாமல் தான் 290 பேர் இதை பயன்படுத்துகிறாங்கன்னு சென்சஸ் 2011 சொல்லுது. இப்போ நமக்கு இங்கே 2017 எவ்வளோ பேர்னா ஒரு 100 பேர்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு தானே போடுறோம், 100 பேர்னு இங்கே டைப் பண்ணியிருக்கோம். செப்டிக் டேங்க் அதாவது சீவரோட கனெக்ட் பண்ணப்பட்ட டாய்லெட்ஸோட எண்ணிக்கை எவ்வளவு, யூஜிடி இந்த ஊரில் இல்லை அதனால 0 போட்டாச்சு. செப்டிக் டேங்கோட கனெக்ட் பண்ணப்பட்ட டாய்லெட் எவ்வளவு அப்படின்னு கேட்குறோம். செப்டிக் டேங்கோட கனெக்ட் பண்ணப்பட்ட டாய்லெட் எவ்வளவு, 78ன்னு போடுறோம். பிட்லெட்டின்ஸோட கனெக்ட் பண்ணப்பட்ட டாய்லெட்டோட எண்ணிக்கை 88ன்னா 88ன்னு நம்ம டைப் பண்ணிட்டோம். சரி, ஒவ்வொரு கேள்விக்கு இந்த ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா அது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விளக்கம் வரும். அன்இம்ப்ரூவ்டு அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸ்கிரீட்டா, ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா, மலம் நேரடியாக மண்ணில் போய் விழுகிறது அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் நம்ம டாய்லெட் எத்தனை டாய்லெட் அந்த மாதிரி நேரடியாக மலம் போய் விழுகும் அப்படின்னு நம்ம எண்ணிக்கையை எடுத்து அந்த எண்ணிக்கை இதில் போட வேண்டியது இருக்குது. சென்சஸ் படி 24 இருக்குது. இப்போ இதுக்கப்புறமேலு 23ன்னு ஒரு நம்பர் நம்ம போடுறோம். சாக்கடைகளில் திறந்தவெளி சாக்கடைகளில் நேரடியாக இந்த மலம் விழுகிற மாதிரி எங்கெங்கே இருக்கோ அதை நம்ம எண்ணிக்கை எவ்வளோன்றதையும் நம்ம இங்கே என்ட்ரு பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே 8ன்னு கொடுத்துருக்குறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லைன்னா 8ன்ற நம்பர் நம்ம கொடுக்கலாம். நம்மளுடைய பகுதிகளில் தனிநபர் கழிப்பறை இருந்தும் எவ்வளோ பேர் திறந்த வெளியில் மலம் கழிக்கிறாங்க அப்படின்ற தகவல் இதில் என்ட்ரு பண்ண வேண்டியது இருக்குது. முடிச்சதுக்கப்புறம் சேவ் நான் கொடுக்குறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இப்போ நான் அடுத்ததுக்கு போனேன்னா என்ன பண்ணணும், 2வது பக்கத்தில் இருக்கேன், 3வது பக்கத்துக்கு போகிறதுக்கு நெக்ஸ்ட் நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம ஊரில் டீஸ்லேஜிங் ஆப்ரேட்டர்ஸ் கழிவுநீர் ஊர்தி இயக்குபவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு போகணும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டீஸ்லேஜ் ஆப்ரேட்டர்ஸ் தான் இங்கே கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதில் ப்ரைவேட் டீஸ்லேஜ் ஆப்ரேட்டர்ஸ் 1ன்னு போடுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நபர் ப்ரைவேட் டீஸ்லேஜிங் ஆப்ரேட்டர் கழிவுநீர் ஊர்தி இயக்குபவர் நம்மளுடைய உள்ளாட்சி அமைப்பில் பதிவு செஞ்சிருக்கிறாருன்ற கேள்வி இருக்குது. பதிவு செஞ்சிருக்கிறாரா, ஆமாம் இல்லை, இல்லை எவ்வளோ பேர் பதிவு செஞ்சுருக்கிறாங்க, 0. ஒரு ஆள் கூட பதிவு பண்ணலைன்னா 0 போட்டுறோம். ஒருத்தர் தான் இருக்கிற அவர் பதிவு பண்ணியிருக்கிறாருன்னா 1 போடலாம். இங்கே பதிவு பண்ணலைன்னு ஒரு நம்பர் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, 0 போட்டாச்சு. நம்மளுடைய உள்ளாட்சி பகுதிகளில் வந்து இந்த வாகன ஊர்திகளை வச்சு இயக்கக்கூடியவர் வெளி பகுதிகளில் இல்லை வேறு ஏதாவது ஒரு டவுன் பஞ்சாயத்துலேயோ முனிசிபாலிட்டிலேயோ கார்பரேஷன்லேயோ ரிஜிஸ்டர் பண்ணல வந்து ஆப்ரேட் பண்ணுறாரான்ற கேள்வி இருக்குது. ஸோ எவ்வளோ பேர், இல்லை யாருமே இல்லைன்னா 0 போடலாம். அவர் அந்த ஒருத்தரே வெளியிலேருந்து தான் வர்றாரு அப்படின்னா 1ன்றதை டைப் பண்ணலாம். இல்லை 3 பேர்னா 3 பேர், 4 பேர்னா 4 டைப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த கழிவுநீர் வாகனத்துடைய அளவு எவ்வளவு, 5000 லிட்டர், அதில் எத்தனை எண்ணிக்கை இருக்கும், 5லேருந்து 8000 லிட்டரில் எத்தனை எண்ணிக்கை இருக்கும், 8000 லிட்டருக்கு மேலே என்ன எண்ணிக்கை இருக்குன்றதை நம்பர் நம்ம இங்கே போடணும். இப்போ 5000 லிட்டருக்கு கீழே இருக்கிறது 1 அப்படின்னா 1 போடுறோம். 8000 லிட்டரில் இருக்கக்கூடியது 5லேருந்து 8000க்குள்ளே இருக்கக்கூடியது 1ன்னா 1ன்னு போடுறோம். அப்போ 8000 லிட்டருக்கு மேலே யாருமே இல்லைன்னா 0ன்றது போட்டுரும். எந்த ஒரு காலமே ஃபில் பண்ணாமல் நம்ம எம்டியாக பிளாங்காக விட வேணாம். 0னாலும் 0ன்றதை நம்ம டைப் பண்ணணும். இப்போ இதோட டோட்டல் என்ன, மொத்தம் 2 வாகனம் இருக்குன்னு இங்கே நமக்கு காமிக்குது. ஸோ இங்கே மேலே கொடுத்துருக்குது
இந்த யூஎல்பி உங்கள் யூஎல்பியோடைய சொந்த வண்டி, நீங்களே ஆப்ரேட் பண்ணுற வண்டி. ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா தனியார் மூலமாக ஆப்ரேட் பண்ணப்படக்கூடிய வண்டிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 1, அவ்வளோ இல்லை. 5000 8000 ஒரு வண்டி கூட இல்லை. 8000க்கு மேலேயும் ஒரு வண்டி இல்லைன்னா நான் 0 டைப் பண்ணிடுறேன். முடிச்சதுக்கு அப்புறமே சேவ் கொடுத்துட்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா செக்ஷனும் கண்டிப்பாக நம்ம சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட் போயாச்சு. இப்போ ஸோ டிஸ்போசபிள் சைட், அதாவது இவங்க வண்டி வாகனங்களை வச்சு இயக்கக்கூடியவங்க எங்கே கொண்டு போய் இந்த கசடு கழிவை கொட்டுறாங்கன்றது பற்றின தகவல்கள் நமக்கு தேவைப்படுது. அந்த தகவல்களை எப்படி நம்ம இங்கே ஃபில்அப் பண்ணுறது? இங்கே பார்த்தீங்கன்னா 2.5 பக்கத்தில் ஒரு ப்ளஸ்னு ஒரு சிம்பிள் போட்டிருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா டீஸ்லேஜிங் ஆப்ரேட்டர்ஸ் அது நம்பர் என்ன? 1. நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லையா, முன்னாடி போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் வந்துடும். 1 2 3 4 5 5 பேர் நம்ம முன்னாடி போட்டிருந்தோம்னா இங்கே 1 2 3 4 5ன்னு வந்துடும். இங்கே நம்ம என்ன போட்டிருக்கோம்? அங்கே 1 தான் போட்டோம். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக 1 காமிக்கும். ப்ளஸ் ஒருத்தர் ஏன்னா நம்ம என்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால அதை 2ன்னு காமிக்குது. சரி, 1 அவங்க எங்கே கொண்டு போய் கொட்டுறாங்க அப்படின்றத நம்ம இங்கே டைப் பண்ண வேண்டியது. எங்கே கொட்டுறாங்க? ஸோ ரிவர், RIVER, பெல்ட் அங்கே கொண்டு போய் கொட்டுறாங்கன்னா அதை போடுறோம். இல்லை வேறு ஏதாவது ஒரு சைட், இல்லை டம்பிங் சைட் இருக்குது, இல்லை ஒரு பம்பிங் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே கொட்டுறாங்கன்னா அதையும் நம்ம போட்டுக்கலாம். இங்கே சராசரியாக அவர் இதை கொண்டு போய் கொட்டுறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறாருன்னு பார்க்க வேண்டியது இருக்குது. போடுறோம். ஒரு 47 கிலோமீட்டர் போடுறோன்னா சேவ் கொடுத்துடலாம். சரி, இப்போ 2வது நம்பர் இருக்காருன்னா 2வது நம்பருக்கு அந்த தகவலை நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது நீங்கள் எடிட் பண்ணணும், இல்லை நம்ம 47 இல்லை 49 வரும், இல்லை 37 தானே வரும் அப்படின்னா இதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை இது வேண்டாம் நான் புதுசாகவே ட்ரை பண்ண விரும்புகிறேன்னா நீங்கள் டெலிட் கொடுத்தும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் ஊரில் 10 ஆப்ரேட்டர் இருந்தாங்கன்னா 10 ஆப்ரேட்டரோட தகவலும் இதில் நம்ம ஃபில்அப் பண்ணிடணும். எதுக்கு அப்படின்னா எவ்வளோ தூரம் இவங்க ட்ராவல் பண்ணுறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது, அவங்க எங்கே கொட்டுறாங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு வேளை ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி கொண்டு வர வேண்டியது இருந்துச்சுன்னா எந்த இடத்துல கொண்டு வரலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, எங்கெல்லாம் அவங்க கொட்டிக்கிட்டு இருக்காங்க, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்மளால் பார்த்து சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த தகவல் மூலமாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த செக்ஷனை நான் என்ன பண்ணுறேன்? சேவ் பண்ணுறேன். ஸோ இதில் மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ் இருக்குது. நான் அப்போ ஏதோ ஒன்று நான் ஏதோ ஒன்று நான் டைப் பண்ணாமல் இருக்கேன்னு அர்த்தம். அதுதான் சொல்லுது. மேண்டேட்ரி ஃபீல்டு எப்படி நம்ம பார்க்குறதுனா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஸ்டார் வச்சு இருக்கும். அப்போ கீழே என்னமோ இருக்குது, அதெல்லாம் ஃபில் பண்ணல. சரி, இதை பிடிச்சி நான் கீழே இழுத்து பார்க்குறேன், வரல அப்படின்னா என்ன பண்ணுறோம்? டவுன் ஆரோ அமுக்கிட்டோம்னா இருக்குது. சரி, பெர் கேபிட்டா ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை. சரி, நம்ம ஊரில் குடிதண்ணி ஒரு நாளைக்கு ஒரு நபருக்குன்னு எவ்வளோ சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு 1000 லிட்டர்னா 1000 லிட்டர், 100 லிட்டர்னா 100 லிட்டர்னு போகிறேன் நான். சரி, இந்த செப்டிக் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் ஆஃப் செப்டேஜ் அப்படின்னா என்ன? கசடு கழிவு. கசடு கழிவு எங்கே இருக்கும்? செப்டிக் டேங்க்குள்ளே இருக்கிறது தான் கசடு கழிவு. இந்த கசடு கழிவு சராசரியாக எவ்வளோ உற்பத்தி பண்ணப்படுது இல்லை சேகரிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது எங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய செப்டிக் டேங்க்ல இருந்து வெளியில் எடுத்துகிட்டு போகக்கூடிய இந்த டீஸ்லெஜிங் ஆப்ரேட்டர்ஸ்ட்டை தான் இந்த தகவல் நம்ம வாங்க முடியும். இப்போ அவங்கள பார்த்து சராசரியாக ஒரு மாதத்திற்கு எத்தனை ட்ரிப் நீங்கள் அடிக்கிறீங்க, எத்தனை வீடுகள்லேருந்து நீங்கள் இந்த கசடு கழிவுகளை எடுத்துகிட்டு போகிறீங்க, நீங்கள் கொட்டுறதோடைய அளவு எவ்வளவா இருக்குது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சோம்னாலே இதில் என்ன பண்ண முடியும்? அந்த தகவல் நம்ம போட முடியும். இப்போது இதுக்கான கால்குலேட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முழு சுகாதார வெப்சைட் இருக்கு இல்லையா? சரி, நான் திரும்பி டைப் பண்ணிடுறேன். MUZHUSUGADHARAM. ஓகே, டாட் இதில் இருக்கு பாருங்க, செப்டேஜ் கால்குலேட்டர். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸல் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இதில் சில கேள்விகளை மட்டும் நம்ம டீஸ்லேஜ் ஆப்ரேட்டர்ஸை கேட்டு ஃபில்அப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷனில் இந்த 2.6ல் இந்த எவ்வளோ செப்டேஜ் ஜென்ரேட் ஆகுதுன்ற கேள்விக்கு பதில் அதுலேயே இருக்கும். அதை பார்த்து நம்ம டைப் பண்ணிடலாம். இதுதான் அந்த ஆப்ரேட்டர்ஸ்ட்டை கேட்க வேண்டிய கேள்வி.
ஸோ இந்த கேள்விகளுக்கு ஆப்ரேட்டர் ஒன்றுன்னா அவங்கக்கிட்ட பதில் வாங்கிட்டீங்கனாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம். இப்போது நம்பர் ஆஃப் செப்டிக் டேங்க் ஆர் பிட்ஸ் எம்ப்டிட் இன் அ மந்த், ஆவரேஜாக எத்தனை வீட்டிலேருந்து இல்லை எத்தனை டேங்க்கை நீங்கள் எம்டி பண்ணுறீங்க, அதுலேருந்து கசடு கழிவு எடுக்கிறீங்க அப்படின்ற தகவல் இதில் ஃபில்அப் பண்ணி. இப்போ 4ன்னு நான் இதில் டைப் பண்ணிட்டேன். முன்ன பின்ன வர்றது 10%. கொஞ்சம் இந்த நம்பர் ஆஃப் டேங்க்ஸ் இல்லை, இது வந்து 4 இல்லை கொஞ்சம் முன்னாடி பின்னாடி வரலாம் அப்படின்னா 3ன்னா நான் அதை 3ன்னு டைப் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நான் அதை 3ன்னு டைப் பண்ணியாச்சு. ஒரு சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 4 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதத்துக்குன்னு போடுறப்போ ஆவரேஜாக எவ்வளோ போகிறோம் 49. ஏன்னா இது வந்து கொஞ்சம் குறையுதுல, ஆவரேஜ் போட்டு இங்கே வருது. வால்யூம் எவ்வளவுன்னா 4000 லிட்டர்னு நம்ம போடுறோம். 4000 லிட்டர்னு போட்டோம்னா அப்போ எம்டி ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு 1,96,000 லிட்டர். ஸோ மில்லியன் லிட்டர்ஸில் பார்க்குறப்போ அது 0.20 மில்லியன் லிட்டர்ஸ் ஆகுது. இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். அப்போ இதுதான் நம்ம அங்கே என்ட்ரு பண்ண வேண்டியது. இப்போ இன்னொரு நபர் இருக்கிறார் அப்படின்னா ஒரு 5 போடுறோம். ஸோ முன்ன பின்ன வரக்கூடியது 10% இருக்கும் அப்படின்னா அதை போட்டுடுறோம். ஸோ 5ன்றது 4 கூட ஆகலான்னா 4ன்னு போடுறோம். அவங்க எடுக்கக்கூடிய லிட்டர்ஸ் இதுவும் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக இங்கே வந்துட போகுது. ஸோ இதில் கொஞ்சம் எவ்வளோ அவங்களும் சராசரியாக 4000 லிட்டருக்குன்னா அதை டைப் பண்ணிடலாம். அப்போ இது என்ன ஆயிடுது, இந்த ஃபிகர் பார்த்தீங்களா முன்னாடி இருந்தது இப்போ கூடிடுச்சு. ஸோ இந்த வேல்யூ எடுத்து அப்போ எத்தனை வண்டி இருக்கோ அத்தனை வண்டி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபில்அப் பண்ணிட்டோம்னா இந்த தகவல் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் காமிக்கிற இந்த நம்பர் தான் எடுத்து என்ன பண்ணணும், அங்கே நம்ம என்டர் பண்ணணும். இதில் என்டர் பண்ணுவீங்க இந்த இடத்துல 0.44 அப்படின்னு என்டர் பண்ணணும். சரி, இது முடிஞ்சிருச்சு. இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கீழே ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம். ஆமாம் இருக்குது. டவுன் ஆரம்பிக்குன்னா தான் எனக்கு தெரியுது கீழே இருக்குது. ஸோ எஸ்டிமேட்டட் செப்டேஜ் ஃப்ரம் செப்டிக் டேங்க் ரிசீவ்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட் பெர் இயர். இந்த 2.7 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உள்ளாட்சி அமைப்பில் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி ஃபீக்கல் ஸ்லெஜ் ட்ரீட் பண்ணுறதுக்கு எஃப்எஸ்டிபி ஃபீக்கல் ஸ்லெஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், எஸ்டிபிலையோ ஃபீக்கல் ஸ்லெஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் எஃப்எஸ்டிபிலையோ எத்தனை லாரி வருது, அதுலேருந்து எவ்வளோ லிட்டர்ஸ் உங்களுக்கு மில்லியன் லிட்டர்ஸில் கசடு கழிவுகளை கொட்டுறாங்க அப்படின்ற தகவல்கள் வாங்க வேண்டியது இருக்குது. இது நம்ம எல்லாரும் ஃபில்அப் பண்ண வேண்டியது இல்லை. எந்தெந்த யூஎல்பிலாம் உங்களுடைய பகுதியில் நீங்கள் இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு வாங்குறீங்களோ, இந்த செப்டேஜ் ட்ரீட் பண்ணுறதுக்கு வாங்குறீங்களோ அவங்க மட்டும்தான் ஃபில்அப் பண்ணணும். உங்கள் யூஎல்பியில் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஃபில் பண்ண வேண்டியதுனால இப்போ கார்பரேஷன் இதை ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அவங்க எஸ்டிபி மேனேஜ் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் அவங்க இதை ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். டிபி பொறுத்த வரைக்கும் இல்லை முனிசிபாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட இல்லை எஸ்டிபி இல்லைன்னா நீங்கள் எஃப்எஸ்டிபி இல்லைன்னா இதை போட வேண்டியதில்லை. ஆனால் 0 நம்ம என்ன பண்ணணும், என்டர் பண்ணணும். ஓகே, சேவ் கொடுத்தோன்னா டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ். அதுக்கப்புறம் அடுத்தது நெக்ஸ்ட். சரி, இதுவும் அதே மாதிரி தான். டீகேண்டிங் ஃபெசிலிட்டி உங்கள் பகுதியில் 2.8. டீகேண்டிங் ஃபெசிலிட்டினா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த செப்டேஜை வந்து வடிக்கிறதுக்கான இருந்துச்சுன்னா அது எங்கே இருக்குது அப்படின்ற தகவல்கள் நம்ம இதில் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த பொன்னேரியில் அந்த மாதிரி எந்த பிளான்ட்டும் இல்லை. ஒருவேளை பிளான்ட் இருந்துச்சுன்னா இங்கே 1ஆம் நம்பர் லொக்கேஷன் ஆஃப் பம்பிங் ஸ்டேஷன் என்னென்னு காமிச்சிடும். இதில் எந்த தகவல் நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கோ அது மட்டும் ஃபில்அப் பண்ணிக்கலாம். பொன்னேரியில் இல்லாததுனால அது என்ன பண்ண வேண்டியதில்லை, நம்ம இப்போ ஃபில்அப் பண்ண வேண்டியதில்லை. எஸ் கொடுத்துட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். 2.9. ஸோ இது எல்லா யூஎல்பியும் ஃபில்அப் பண்ணணும். என்ன தகவல், யூஎல்பி இந்த கசடு கழிவை சுத்திகரிப்பு பண்ணுறதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்கா அப்படின்றது கேள்வி. ஆமாவா இல்லையா? இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கருங்குழியில் மட்டும்தான் அந்த பிளான்ட் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. இந்த கேள்வி என்ன, டு பி ஃபில்ட் இன் பை யூஎல்பிஸ் வித் யூஜிஎஸ் எஸ்டிபி ஒன்லி. பாதாள சாக்கடை இருக்கக்கூடியதும் ப்ளஸ் சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்கக்கூடிய அந்த உள்ளாட்சி அமைப்பு மட்டும் போடணும். இப்போ இங்கே பொன்னேரியில் அந்த மாதிரி எதுவுமே இல்லாதனால கீழே காமிக்கலை. அப்படி ஒரு வேளை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் கேள்விகளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் பிளான், அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டோடைய பேர் என்ன, பெரும்பாலும் அந்த ஊர் இல்லை அந்த பகுதி தான் அதுக்கான பேராக வச்சுருக்கிறாங்க. அது என்ன, அதை நம்ம கீழே என்டர் பண்ணணும், டைப் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன டெக்னாலஜி அது அப்படின்றத நம்ம டைப் பண்ணணும். அதோடைய கெப்பாசிட்டி எவ்வளோ, மில்லியன் லிட்டர்ஸில் அதோடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்றது இங்கே நம்ம டைப் பண்ணணும். அதோடைய எவ்வளோ சராசரியாக யூட்டிலைஸ் பண்ணப்படுது அப்படின்றது நம்ம இங்கே ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்குது. செப்டேஜ் ரிசீவ் பண்ணுறாங்களா, கசடு கழிவு செப்டிக் டேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய இந்த கசடு கழிவை சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கு இந்த எஸ்டிபி ரிசீவ் பண்ணுதா, ஆமாவா இல்லையான்ற தகவல் நம்ம இதில் போட வேண்டியது இருக்குது. இது போட்டு முடிச்சதுக்கப்புறமே நம்ம என்ன பண்ணணும், சேவ் கொடுக்கணும். வழக்கமாக சொன்ன மாதிரி எல்லா செக்ஷனையும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, சேவ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ ஓகே கொடுத்தாச்சு.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடலாமா? இதோட முடிஞ்சிருச்சு. 2.9 கீழே பார்த்தீங்களா, 6க்கு 6 பக்கமும் நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணிடலாம், சப்மிட் ரிப்போர்ட். சப்மிட் கொடுக்காம க்ளோஸ் கொடுத்தா என்ன ஆகும், ரிப்போர்ட் போயிருக்காது. அப்போது நீங்கள் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமேல ரிப்போர்ட் வரல, ரிப்போர்ட் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, சப்மிட் ரிப்போர்ட் கொடுக்கலாம். ஒருவேளை இதை கொடுக்காட்டினா கூட நீங்கள் ஹோம் பே என்ன பண்ணிக்கலாம், முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா சப்மிட் ரிப்போர்ட்னு இந்த இடத்துல பெருசாக வந்துச்சு இல்லையா, அதை கூட கிளிக் பண்ணலாம். நம்ம இங்கேயே முடிச்சிடலாமே, வேலை முடிஞ்சிடும் இல்லையா, அதனால் இதை சப்மிட் பண்ணுறோம். இப்போது அப்லோடிங் டேட்டா, நீங்கள் அடித்த தகவல் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, அப்லோட் ஆயிடுச்சு. யுவர் ரிப்போர்ட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட். இது வரணும், இது வந்தால் தான் உங்கள் ரிப்போர்ட் நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்க, அது அவங்களுக்கு போய் சேர்ந்து சர்வர் மெயின் சர்வருக்கு அது போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் அனுப்பின ரிப்போர்ட்டை பிரிண்ட்டு, இப்போ இது கொடுத்தாலும் சரி இல்லை இது கொடுத்தாலும் சரி, பிரிண்ட் ஆப்ஷனில் பிரிண்ட் இருக்கும், அது நம்மளால் பார்க்க முடியும். பிரிண்ட் எங்கே இருக்குன்றது நம்ம இப்போ பார்த்துடலாம். ப்ளூஸ்டாக்ஸில் மை அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 இருக்கு இல்லையா, செட்டிங்ஸ், ப்ரௌசர் இதெல்லாம் இருந்துச்சுல, அதை கிளிக் பண்ண உடனே ப்ளே ஸ்டோர் இருக்குது, ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணுங்கள். அக்செப்ட். சர்ச் கூகுள் பிளேல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, PDF ரீடர், ரீடரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்டே வந்துருக்கு அடோப் அக்ரோபேட் ரீடர், அதை செலக்ட் பண்ணுங்க. இதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கு. இன்ஸ்டால் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்குதுலாம் அக்செப்ட் பண்ணட்டுமான்னு கேட்குது. ரைட், ஓகே, அக்செப்ட் பண்ணிடலாம். அக்செப்ட். ஸோ இந்த PDF அக்ரோபேட் ரீடர் என்ன ஆகிட்டு இருக்கு, இப்போ உங்களுக்கு ப்ளூஸ்டாக்ஸ்குள்ள இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் சேர்ந்தே நடந்துடும். இன்ஸ்டாலிங் பார்க்க முடியுதா, தெரியுதா உங்களுக்கு? ஓகே, ஓப்பன் கொடுங்க. இப்போ ஹோம் பார்த்தீங்களா, அக்ரோபேட் ரீடர் வந்துருச்சு. இப்போ ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இந்த முழு சுகாதாரம் அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்களா, அதில் நீங்கள் பிரிண்ட்டு கிளிக் பண்ணுங்க. பிரிண்ட் ஆல் செக்ஷன்ஸை செலக்ட் பண்ணிட்டு பிரிண்ட் கொடுங்க. இப்போ ப்ளூஸ்டாக்ஸ்குள்ளேயே நீங்கள் அனுப்பின ரிப்போர்ட் என்ன ஆயிடுச்சு, PDF வெர்ஷனில் சேவ் ஆயிடுச்சு. நீங்கள் போட்ட பதில் பார்க்க முடியுதா, தெரியுதா உங்களுக்கு? எல்லா கேள்விகளுக்குமான நீங்கள் சொன்ன பதில்கள் எல்லாமே இந்த ரிப்போர்ட்டில் இருக்குது, உங்களால் பார்க்க முடியும். இதை நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஒரு பிரிண்ட் எடுத்து பார்த்துக்க முடியும். அதில் அதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் எப்படி பண்ணுறது என்னன்றதும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, இதில் என்ன பண்ண போகிறீங்க, ஹோம் பேஜ் போயிட்டு கிளிக் பண்ணுங்கள் ஹோம். இப்போ ULB ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களா இந்த மாதிரி எதுவும் வரல இல்லையா. இப்போ என்ன ஆயிருக்கு, ஆகஸ்ட் மாதம் பொன்னேரியில் ரிப்போர்ட் அனுப்பியாச்சு. இதே பொன்னேரி என்ன பண்ணுறாங்க, ஆட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இப்போது ஜூலை ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜூலை ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, 2017 ஆட் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு காலம் எடுத்துட்டாங்க. இதில் சோர்ஸை சென்சஸ் போட்டாங்க. இது வந்து என்னது, இதுவும் சென்சஸ் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். இந்த தகவல் என்ன, வெறும் 12ன்னு போடுறோம். பவுண்ட்ரிஸில் மிட் டேர்ம் சர்வே சோர்ஸை வச்சுட்டு பவுண்ட்ரி பார்த்தாங்கன்னா சேஞ்சஸ் இருந்திருக்குன்னு நம்ம இதில் செலக்ட் பண்ணுறேன். இது எதுக்கு வேகமாக செஞ்சு காமிக்கிறேன்னா, எடிட் பண்ணுறதோ டெலிட் பண்ணுறதோ அந்த ஆப்ஷனுக்காக நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதுவும் செலக்ட் பண்ணியாச்சு. எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு செக்ஷனாவது சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன பண்ண முடியும், அங்கே பார்க்க முடியும். அதனால தான் நான் கொஞ்சம் வேகமாக இதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சென்சஸ் மூலமாக எத்தனை வாட்ஸ் வருது, டேட்டா சேஞ்சஸ் இருக்கா, நோ சொல்லிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்பர் காமிச்சிடும் போது. ஸ்லம் சோர்ஸஸ், ஸ்லம் கிளியரன்ஸ் போர்ட் சோர்ஸஸ், டவுன் ஆரோ கிளிக் பண்ணுறேன். நோட்டிஃபைட் ஸ்லம்ஸ் எவ்வளோ நம்பர் சொல்லியிருக்காங்க, 12 சொல்லியிருக்காங்க. இது நான் நோட்டிஃபைட் 1 சொல்லியிருக்கிறாங்கன்னா டோட்டல் நம்பர் அதுவாக காமிச்சிருச்சு, 13 காமிச்சிருச்சு. நம்பர் ஆஃப் ஸ்லம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து 22 சொல்லியிருக்காங்க. நான் நோட்டிஃபைடில் 22 சொல்லியிருக்காங்கன்னா அதுவும் டோட்டல் காமிச்சிடும் உங்களுக்கு. சரி, இதெல்லாம் முடிஞ்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த செக்ஷன் சேவ் பண்ணிவிட்டேன். டவுன்லோட் சேவ்
சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். ஹோம் கிளிக் பண்ணுறோம். யூஎல்பி டேட்டா போனால் பிங்க் கலரில் வந்திருக்கா பார்ஷியலி சேவ்டு. இப்போது ஏதாவது ஒரு செக்ஷனாவது நம்ம சேவ் பண்ணியிருந்தோம்னா பார்ஷியலி சேவ்டுன்னு இங்கே பார்க்க முடியும். பார்ஷியல் சேவ்டு இருக்கிற வரைக்கும் தான் என்ன பண்ணிக்க முடியும், நம்மளால் எடிட் பண்ண முடியும் இந்த ரிப்போர்ட். இந்த இருக்கு இல்லையா எடிட் ரிப்போர்ட், இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த நம்பர்ஸை மாற்றிக்கலாம், எடிட் பண்ணிடலாம். இல்லை நான் இந்த ரிப்போர்ட் அனுப்ப விரும்பல, இல்லை இது சரியில்லை, இது நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம், இல்லை இது பாதியோடு இருக்குது, இல்லை தப்பாக நிறைய தப்பாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இதை டெலீட் பண்ணாலும் நீங்கள் அதை டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செக்ஷனில் நீங்கள் எல்லா செக்ஷனும் சேவ் பண்ணால் கூட சப்மிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆல் செக்ஷன் சேவ்னு வந்துச்சுன்னா இங்கே டெலீட்டுக்கான ஆப்ஷன் காமிக்கும், அதை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் காமிக்கும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே க்ரீன் கலர் டிக்கு வந்துருச்சுன்னா உங்களால் எடிட் பண்ணவோ டெலீட் பண்ணவோ முடியாது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். எல்லாமே நம்பர்ஸில் தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஹோம் போயிட்டு பிரிண்ட் ஃபார்ம். இப்போ நீங்கள் இது எம்டி ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும். நான் டேட்டா வந்து முன்னாடி அனுப்புறதுக்கு முன்னாடி பேசாமல் செக்ஷனுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்து அவங்கக்கிட்ட டேட்டா வாங்கினதுக்கு அப்புறமேலு நான் வந்து இதை டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த பிரிண்ட் ஆப்ஷன் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பிரிண்ட் ஃபார்ம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்மட் அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் அவுட் வந்துடும். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுத்துகிட்டு டேட்டா ஃபில் பண்ணதுக்கு அப்புறமேலு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா ரெடிமேடாக கையில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் பார்த்து என்டர் பண்ணிடலாம். ஓகே, இதில் எதுவும் சந்தேகங்கள் இருக்கான்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, முழு சுகாதாரம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டிஎன்யூஎஸ்எஸ்பி அது கூட மேலே போட்டுக்கலாம், தமிழ்நாடு அர்பன் சானிடேஷன் சப்போர்ட் ப்ரோக்ராம். முழு சுகாதாரம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் அப்ளிகேஷன் டெக்னிக்கல் சப்போர்ட் யூனிட் சென்னை. ஸோ எங்களோட ஃபோன் நம்பர் 04448577688 எக்ஸ்டென்ஷன் 516. இமெயில் இருக்குது உங்களுக்கு. இந்த இமெயிலேருந்து தான் நீங்கள் இதை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணுங்கள், ரிப்போர்ட் அனுப்புங்கன்னு தொடர்ந்து மெயில் வந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ mis-help@mulusugadharam.co.in. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்ன சந்தேகம்னாலும் சரி, இதில் ஏதாவது புரியாமல் இருந்தாலும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். மெயில்லையும் உங்களோட சந்தேகங்கள் கேள்வியில் கேட்கலாம். தேங்க்யூ.